எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி மட்டன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்து லேசாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அரை தக்காளியை ரஃபாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்து லேசாக வதங்கினதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை உடனே திறந்துடக்கூடாது, விசில் அதுவாக அடங்கணும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அதில் பெருசாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்து லேசாக கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இந்த கிரேவியை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு கார தேவைக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பராக ரொம்ப அட்டகாசமான மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.